நம்ம சேனல்ல நேத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11ஓட டாப் ஃபீச்சர் பத்தி போட்டிருந்தோம். அது நம்ம வந்து எப்படி போட்டிருந்தோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ மூலமா நம்ம ஆண்ட்ராய்டு 11 வந்து இன்ஸ்டால் பண்ணி அது மூலமா போட்டிருந்தோம். அந்த வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம். உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 11 வந்து எப்படி பிசில இன்ஸ்டால் பண்றது வீடியோ வேணும்னா சொல்லுங்க. நம்ம வந்து அப்லோட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 எப்படி பிசில இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நமக்கு என்ன வேணும்னு வந்து பார்த்தா நமக்கு வந்து ஒரு 3 விஷயம் வந்து வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து பார்த்தா மினிமம் வந்துட்டு ஒரு 5 ஜிபி இன்டர்நெட்டாவது வேணும். அப்பதான் நம்மளால வந்துட்டு இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம சி டிரைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு ஒரு 20 ஜிபி ஸ்பேஸ் இருந்தால் போதும். 20 ஜிபி வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து போனால் ரேம் வந்துட்டு மினிமம் 4 ஜிபியாவது இருந்தால் மட்டும்தான் நம்ம இப்போ கொஞ்சமாவது ஹேங் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். உங்ககிட்ட ஒரு 2 ஜிபி ரேம் தான் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. அது டோட்டலாக வந்து ஹேங்கில் தான் ஆகும். அதனால் மினிமம் வந்துட்டு ஒரு 4 ஜிபி ரேம் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இந்த 3 விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 11 வந்து உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். இல்லை ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற லெவல் நோட்டிஃபிகேஷன் தரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து போயிருங்க. அந்த வெப்சைட்குள்ள போறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் இந்த வெப்சைட்குள்ள போனதுக்கப்புறம் நமக்கு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வெர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க 4 something. இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. இதோட சைஸ் நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 871 MB கிட்ட இருக்கும். அந்த 871 MB கொடுத்து அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். எப்படி ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு சேம் வந்து சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து போனால் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தா வெல்கம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நம்மளால் இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் என்னென்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச், டிவி இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா ஸ்டாண்டர்டாக கஸ்டமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 ஆப்ஷன் வந்து காட்டும். உங்களுக்கு டார்க் தீம் வேணும்னா டார்க் தீம் கொடுங்க, லைட் தீம் வேணும்னா லைட் தீம் கொடுக்கணும். டார்க் தீம் வந்து நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு லைட் தீம் வந்து பிடிச்சனால நான் லைட் தீம் வந்து கொடுத்துக்கிறேன். லைட் தீம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு SDK அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய லிஸ்ட் வந்து காட்டும். இது எல்லாமே இப்போ டவுன்லோட் ஆகும். இந்த ஃபைலாக வந்து பார்த்தா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 200-300 MB அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தா ஒரு 500 MB. இது எல்லாமே ஃபஸ்ட் டவுன்லோட் ஆகணும். ஜஸ்ட் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு எல்லா ஃபைலும் வந்து பார்த்தா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. ஜஸ்ட் இப்போ வந்து போனால் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துருச்சு. ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துடலாம். ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வெர்ஷன் 4.0.1 அப்படின்னு சொல்லி காட்டுது. அது கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த கான்ஃபிகர் செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு AVD மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இன்னொரு டேப் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் விர்ச்சுவல் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்தா நமக்கு இன்னொரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி, ஃபோன், வேர்வைஸ், டேப்லெட் இது மாதிரி நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் தான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அதனால் அந்த ஃபோன் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. அந்த ஃபோன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பிக்சலோட எல்லா ஃபோன் வந்து காட்டும். Pixel 2, Pixel 2, Pixel 3, Pixel 3 XL, அதுக்கப்புறம் Pixel XL இந்த மாதிரி நிறைய எல்லா டிவைஸ் வந்து காட்டுவாங்க. நம்ம வந்து போனால் Pixel 3 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் வந்து போனால் ப்ளே ஸ்டோர் சப்போர்ட்டோட இருக்குது. ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து போனால் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கொடுத்தா நமக்கு வந்து போனால் டவுன்லோட் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சலுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே என்ன வெர்ஷன் வந்து வேணும் அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம வந்து லேட்டஸ்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறதுனால R வந்து கொடுக்க போகிறோம். அது உங்களுக்கு வந்துட்டு ஓல்டர் வெர்ஷன் வேணும்னா நீங்கள் Q, நகட்டு, ஓரியோ எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்துட்டு R வேணும். அதனால் வந்துட்டு ஆண்ட்ராய்டு 11 தான் R. ஜஸ்ட் அதை கொடுத்து நமக்கு டவுன்லோட் வந்து கொடுத்தோம்னா நம்ம மறுபடியும் வந்து போனால் 1.1 GB ஒரு பெரிய ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும்.
இப்போ நமக்கு அந்த 1.1 ஜிபிக்கான ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நம்ம பேக் வந்தோம்னா நமக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த டவுன்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துறோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டிவைஸ் மாதிரி சொல்லி வந்துடும். நமக்கு இந்த இடத்துல ஒரு ப்ளே பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த பட்டன் செலக்ட் பண்ணால் நம்ம ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். நம்ம ஒரு புது ஃபோன் வந்து எப்படி நம்ம ஃபார்மேட் பண்ணி ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே சேம் செட்டப்பில் வந்து பார்த்தா நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். நம்ம என்ன பண்ண போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனோட செட்டப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஜஸ்ட் நம்ம எப்பவும் போல அந்த வாட்ச், டேட்டு, டைம் இந்த மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டார்டிங்ல வரும். அந்த செட்டப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு இது வந்து பண்ணால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேண்டி சைடில் எல்லா ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பவர் ஆன் பவர் ஆஃப் பண்ணுற பட்டன் இருக்குது. அது கீழே வந்து வால்யூம் அப் வால்யூம் டவுன். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த போர்ட்ரேட் மோடு செலக்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் உங்களோட ஃபோன் வந்து ஸ்க்ரீன் ரொட்டேட் பண்ணுறது, திருப்புறது அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அது கீழே வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் கண்ட்ரோலில் கொடுத்துருப்பாங்க. பேக்கு, ஹோம், அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் ரைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஃபோன் வந்து கண்ட்ரோல் பண்ணோம். ஒன்ஸ் அது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது வந்து பார்த்துருப்போம். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஆண்ட்ராய்டில் வந்து நம்ம பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. அது வந்து ஒரு 800 MB 871 MB. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் விர்ச்சுவல் டிவைஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபோன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஓஎஸ் வெர்ஷன் வேணும் அதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகி முடிச்சக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆகும். உங்கள் ஃபோன் வந்து எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ சேம் செட்டப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸி தான். முதலே சொன்ன மாதிரி தான் உங்ககிட்ட அன்லிமிட்டட் நெட் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 5 ஜிபியாவது இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வந்து பண்ணால் மினிமம் வந்துட்டு நமக்கு இது சி டிரைவில் தான் இன்ஸ்டால் ஆகிறதுனால ஒரு 20 GB ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் 4 GB ரேம் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2, 3 ட்ரை பண்ணாதீங்க. சிஸ்டம் வந்து கண்டிப்பாக வந்து ஹேங் ஆகிறதுக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் வந்துட்டு நம்ம இந்த ஆண்ட்ராய்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. ரொம்ப சிம்பிள் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் வேணா எப்படி பிசி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருந்தோம். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது முடிஞ்சால் வந்து நம்ம பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். இல்லை ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.